இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ரேவதி, மாப்பிளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரியா? ஆமாமா. என்ன ரேவதி, புதுசா சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வர? சித்தி, இன்னைக்கு எல்லாமே நான் தான் சமைச்சேன். அதை எல்லாரும் சாப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷம். நான் சமைச்ச சாப்பாட்டை ராஜாவும் சாப்பிடணும்னு நினைச்சேன். அவரும் வீட்ல இல்ல. நைட்டு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சுதான் அவர் இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துட்டு வந்தேன். என்ன ரேவதி, உன் வீட்டுக்காரர் நீ சமைச்சத விரும்பி சாப்பிட்டாரா? சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அப்படிலாம் இல்ல, எப்பவும் போலதான் இருக்கேன். என்னாச்சு உனக்கு? அடிக்கடி வாமிட் எடுக்கிற? அக்கா, என்னாச்சுக்கா? ஒன்னும் இல்ல. என்னாச்சு உனக்கு? அடிக்கடி வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாக்கா, என்னன்னு தெரியல, அடிக்கடி வாந்தி எடுத்துட்டு இருக்கா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அப்படியெல்லாம் இருக்காது, இது சாதாரண வாந்தியதான் இருக்கும். இல்லக்கா, இவ அடிக்கடி வாந்தி எடுக்கிறா. உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும். நாம எதுக்கும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்றது நல்லது. எனக்கும் அதான் சரின்னு படுது. என் ஃப்ரெண்டு மல்லிகா ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். அம்மா, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேண்டாமா, இது சும்மா சாதாரண வாந்திதான். மாத்திரை போட்டாலே சரியாயிடும் சித்தி. ஆமாமா, மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு? ஏய், இத கவனிக்காம விட முடியாது. இவ அடிக்கடி வாந்தி எடுக்கிறா. இத கவனிக்காம விட்டா அப்புறம் பின்னால பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்பவே என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாத்துறதுதான் நல்லது. இல்லம்மா, இப்ப பாருங்க, நான் நல்லா தானே இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எதுக்குமா? வேண்டாம். ஏய், என்ன நீ சின்ன புள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இத அப்படியே விடக்கூடாது. நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், கிளம்பு. ஆமாங்கா, இவங்க சொல்றதையெல்லாம் கேட்காத. ஹாஸ்பிட்டல் போனாதான் இவ ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ரோஹிணி, கிளம்பு போலாம். அம்மா, இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். ரோஹிணி, வா வா வா, போலாம் வா. சொல்லு ரேவதி, என்ன இப்பதானே வந்துட்டு போன? ஒரு பிரச்சனை ராஜா, அத போன் பண்ணேன். என்ன பிரச்சனை? அக்கா திரும்பவும் வாமிட் பண்ணிட்டா. அம்மாவும் சித்தியும் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயே தீரணும்னு மல்லிகா டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. ஏதாவது செஞ்சு ரோகிணி அக்காவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். சரி, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா இப்பதான் வந்துட்டு போச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? ரோகிணியை மல்லிகா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்களா? ரோகிணியை டாக்டர் கிட்டயா? போச்சுப்பா, எல்லாம் போச்சு. ரோகிணி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அத்தை கிட்ட சொல்லிடுவாங்களே. அவங்க அத்தை கிட்ட சொன்னா அத்தை அடுத்த நிமிஷமே குழந்தைய கலைக்க சொல்லிடுவாங்களே. எப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. ஏங்க, அப்படிலாம் எதுவும் ஆகுது, பயப்படாதீங்க, பாத்துக்கலாம், வாங்க. கடவுளே, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் பொண்டாட்டி நல்லபடியா குழந்தைய பெற்று எடுக்கணும். டாக்டர் என்ன சொன்னாங்க? டெஸ்ட் எடுத்திருக்காங்கம்மா, வெயிட் பண்ண சொன்னாங்க. டாக்டர், ரோகிணியோட ஸ்கேன் டெஸ்ட் ரிப்போர்ட் இது. பரவாயில்லையே, ரோகிணி இப்ப கர்ப்பமா இருக்கா. 3 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தவ இப்ப உண்டாயிருக்கா. இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. சிஸ்டர், நீங்க போங்க. ஓகே டாக்டர்.
சாமுண்டீஸ்வரி, சொல்லு மல்லிகா. அத்தை இப்ப இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? வாங்க மாப்ள. அத்தை நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்திருக்கீங்கன்னு ரேவதி ஃபோன் பண்ணி சொன்னாலா? அதான் என்னமோ ஏதோன்னு பதட்டமா நாங்க 2 பேரும் வந்துட்டோம். அது ஒண்ணும் இல்ல மாப்ள. ரோஹிணி அடிக்கடி வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கால, அதான் செக்அப் பண்ணி பார்க்கலான்னு மல்லிகா கிட்ட கூட்டிட்டு வந்தேன். டாக்டர் இப்போ என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? அத பத்தி தான் சொல்ல வந்தேன். சொல்லு மல்லிகா, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஹலோ 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 அக்கா, டாக்டர் ஒரு கேக்குதா? நிமிஷம். அக்கா, இப்ப கேக்குதா? சொல்லுங்க. ஐயோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் கூப்பிடுறேன். டாக்டர் சொல்லுங்க ராஜா. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போயிட்டு வாங்க டாக்டர். ரோ அத்தைகிட்ட சொல்லல. இல்ல சகல எப்படியா சமாளிச்சிருவாப்ல. சரி வச்சிடுறேன். என்ன ஒண்ணு இல்லல்ல? நீ வா. சரி வா. டாக்டர் எங்க? ஒன்றும் இல்லை, இதோ பேசிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. இப்ப இவன் எதுக்கு டாக்டர் அழைச்சிட்டு போய் தனியா பேசணும்னு போயிருக்கான்? அன்னைக்கு வீட்டுக்கு வந்த டாக்டர் கிட்டயே தனியா கூட்டிட்டு போய் ஏதோ பேசினானே, ஏதோ தப்பா இருக்கே. வரட்டும், என்னன்னு பார்க்கலாம். சொல்லுங்க ராஜா, என்கிட்ட என்ன பேசணும்? டாக்டர் உங்களுக்கு ரோகிணி பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆமா, அந்த சந்தோஷமான விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல போனப்பதான் நீங்க என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்க. டாக்டர் இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன் ராஜா அப்படி சொல்றீங்க? ரோகிணி 3 வருஷம் கழிச்சு உண்டாயிருக்கா, இத சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? இல்ல டாக்டர், இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? என் அம்மா கனவுல வந்ததா நான் சொன்னேன்ல, ஆமா. அது விஷயமா கோயில்ல ஒரு ஜோசியரை பார்த்தோம். உனக்கு சீக்கிரமாவே குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை பிறக்கிற நேரம் அந்த கிழவி குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேரும்னு சொன்னாரு. அதோட அந்த குழந்தை பிறக்க போற நேரம் தான் நம்ம 2 பேர் குடும்பமும் ஒன்னா சேர போகுதுன்னா, அப்படி ஒரு குழந்தையே நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். என் அம்மா தங்கச்சி சாவுக்கு காரணமான அந்த குடும்பத்தோட நம்ம ஒண்ணு சேரக்கூடாது. அதுக்கு உனக்கு குழந்தை பிறக்க கூடாது.